மாப்ள வாங்க. என்னடா கரையாம்பட்டியில இருக்க இங்க இருக்க? எப்ப வந்த? நான் நேத்தே வந்துட்டேன். ஆமா, உனக்கு இப்ப என்னடா வேணும்? அப்படி கேளு மச்சான். என் பொண்டாட்டி இருக்காளே உன் தங்கச்சி. அவளை தெல்ல தெளிவா பார்த்து 7-8 வருஷம் ஆச்சு. நீ இப்ப என்ன பண்ற? உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாரையா கூட்டு வந்து என் 2 கடி புடிங்க லைட்டை தொடச்சு விட்டு மாட்டி விடுற. டேய், கலட்டி மாட்டிருக்க தானே குண்டு பல்பா? மாட்டி விடுற இல்லையா? என்னடா உழைப்பாளர் சில மாதிரியே நின்னுட்ட? டேய், அங்க அத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் வெட்டி அரட்டை அடிச்சிருக்க. யாரா அவன்? சொந்தக்காரங்க அவன். சொந்தமா? என்ன சொந்தம்? அதாவது எங்க அண்ணன் இருக்காருல்ல, எங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்கு பாருங்க, அண்ணி. எங்க அண்ணியோட மாமனார் இருக்காரு பாருங்க. மாமனாருக்கு தங்கச்சி மகன் இருக்கான்ல, மகனோட பெரியப்பா மகனுக்கு 1 விட்டு 1 சித்தப்பா மகன். ஏன் சுப்பா அப்படி பாக்குறீங்க? எங்க முதல்ல சொல்லு. இத முறப்பிரகாரம் சொல்லி வர்றது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லுன்னா என்னங்க அர்த்தம்? சொல்ற உண்மையை சொல்லிடுறேங்க. அதாவது என் கூட பிறந்த தங்கச்சி மாப்பிள்ள இருக்கான்ல, இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. ஆளை பைத்தியமாங்களான்னு பாக்குறியா? ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல வேண்டிய எகிரி போயிரு. அங்க பாருங்கம்மா, அந்த எழுத்து என்னன்னு தெரியுதா? ஹலோ டாக்டர். வாங்க சார். ஏன் இவங்க மட்டும் வித்தியாசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க? இது டிசீசஸ் டியூ டு கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர், அதாவது கழிவுநீர் கலந்த குடிநீரை உபயோகப்படுத்துறதுனால வர்ற பாதிப்புகள். முக்கியமா சொல்லணும்னா இவங்க பயன்படுத்துற குடிநீர்ல கெமிக்கல்ஸ் லைக் ஹைட்ரோ கார்பன்ஸ், சல்பர், புளோரைட் கலந்திருக்கு. இத கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்துறதுனாலதான் சிசுக்கள் பாதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட குழந்தைங்க உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கவர்மெண்ட் ஹை அபிஷியல் ஆபீசர்ஸ் சும்மா இருக்காங்க. நாம வருத்தப்பட்டு என்ன சார் பிரயோஜனம்? பெரியவரே தம்பி, இந்த குழந்தைங்க எல்லாம் எந்த ஏரியால இருந்து வந்திருக்காங்க? காரனோட பக்கத்துல இருக்கிற கிராமங்க. என்னன்ற இப்ப உங்க ஃபேக்டரியில இருந்து வெளியேற கழிவுநீர் பொதுமக்கள் பயன்படுத்துற ஆத்துல டைரக்டா கலக்குது. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளங்க கூட அதிக பேர் அதான் பயன்படுத்துறாங்க. சோ நீங்க ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வெளியே போட ஜனங்க பாதிக்கப்படுறாங்க. நீங்க படிச்சவங்க வேற, கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டா நல்லா இருக்கும். உன்கிட்ட நான் கத்துக்கணுமா? யாரும் நொல்லோட்டது போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தட்டுமா? போறேன் சார். ஏதோ மனசுல இருந்து சொன்னேன். உங்க இஷ்டப்படி செய்யுங்க. வணக்கம் சார். தொழிலாளர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்காக உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். நீங்க இத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஒரு தீபாவளியை போல, ஒரு ரம்ஜானை போல, ஒரு கிறிஸ்துமஸை போல சிறப்பாக கொண்டாடி ஆக்ஷன் ஹீரோ. ஹலோ, எங்க யூனியன் லீடர் யாரு? நான் தான் சார். என்ன விஷயம்? நான் இந்த கம்பெனி எம்டியோட மச்சான். இப்பதான் அமெரிக்கால இருந்து வரேன். சொல்லுங்க சார். ஆமா, வணக்கம்லாம் சொல்ல மாட்டியா? நம்ம யூனியன் லீடர் எவனா அடிச்சாடா? அராஜகம் வதைக்காதே வதைக்காதே. முதலாளி முதலாளி அராஜகம், முதலாளி அராஜகம். வதைக்காதே வதைக்காதே, வதைக்காதே வதைக்காதே. எதுக்கே கத்துறீங்க? உன் மச்சான் என் மேல கைச்சிட்டாயா? மச்சானா? யார் எனக்கு மச்சான்? மாதிரி வந்தான். ஒரு நிமிஷம். உங்க யூனியன் தலைவர் அடிச்சதுக்காக முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் செஞ்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை விட பெரிய தப்பு உங்களை அறியாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைய தப்பு பண்றான்? அப்படி கேளு. உங்க ஃபேக்டரியில இருந்து வெளியேற கழிவுநீர் ஆத்துல கலக்குது. வாட்டர் சாம்பிள் ரிப்போர்ட் படி குளோரினேட்டட் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற நச்சு பொருள் அதுல கலந்திருக்கு.
இப்படிப்பட்ட தண்ணியை குடிக்கிறதுனால 1000க்கும் மேல குழந்தைங்களுக்கு டெங்கு, மலேரியா, ஃபைலேரியா, காலரா போன்ற வியாதிகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ கர்ப்பிணி பொண்ணுங்களோட சிசு கூட இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. 200 பேருக்கு மேல யானைக்கால் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதுக்கு அதை இங்க வந்து பேசிட்டு இருக்க? நீ பேச வேண்டியதா இங்க நான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஆத்து தண்ணி தான் உங்க குடும்பமும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க உங்க குழந்தைங்களும் இருக்காங்க. பெத்த குழந்தைங்க வியாதியால கஷ்டப்படுறது பார்த்து எத்தனை நாள் அழுதிருப்பீங்க, எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, எத்தனை கோயில் குளம் சுத்தி இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணமே உங்களுடைய முட்டாள்தனம் தாயா. ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறீங்களே, யாருக்காக? உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. இந்த பிரச்சனை எப்படியே விட்டுட்டா நாளைக்கு உங்க பேர் சொல்றதுக்கு உங்க சந்ததி கூட இருக்காது. இப்ப நாங்க என்ன செய்யணும் தம்பி? இத பாருங்க, இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யறதுக்கு ஒரு பிளான்ட் இருக்கு, அதாவது ஒரு எந்திரம் இருக்கு. சட்டப்படி உங்க முதலாளி அதை வச்சிருக்கணும். ஆனா அவரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல மட்டும் கணக்காட்டி பேங்க்ல 1.25 கோடி ரூபாய் கடன் வாங்கி அது வேற பிசினஸ் போட்டிருக்காரு. கரப்ஷனை விட பல்யூஷன் இன்னைக்கு ரொம்ப மோசமானது. உங்கள ஒருத்தனை அடிச்சுட்டாங்கிறதுக்காக போராடுறது பெரிய விஷயம் இல்ல. உங்க உரிமைக்காக போராடுங்க. பிரச்சனை என்னன்னு காட்டிட்டு தீர்வு என்னங்கிறதையும் சொல்லிட்டேன். இது உங்க ஒரு ஃபேக்டரியோட பிரச்சனை மட்டும் இல்ல. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஃபேக்டரி இருக்கு இந்தியால. தொழிலாளிங்க ஒற்றுமையா இருந்தா எதை வேணாலும் சாதிக்க முடியும் நம்புறவனா. இனி முடிவு உங்க கையில இருக்கு. சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் வரை, சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் வரை, சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் வரை வேண்டும் வேண்டும் குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் டாடி. நான் கோவமா இருக்கிறேன். என்ன விஷயம்? உனக்காக கம்போடியால கடலை ஃபேக்டரி வச்சிருக்கிற ஒரு விடல பையனை வலை போட்டு தேடி வச்சிருந்தேன். ஆனா நீ வேணான்னுட்ட. இப்போ பெனாங்ல பிக்கிள் ஃபேக்டரி வச்சிருக்கிற பிரகலாதன் ஒரு பையன் படுமாங்காவை ஊற வைக்கிறதுல பையன் கில்லாடி கிட்டு. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டியா? சபாஷ். ஓ மனச சுண்டி இழுக்கிற அந்த சுந்தர புருஷன் யாருமா? அவர் ஒரு அநாத ஆசிரமம் நடத்துறாரு. இங்க பாருங்க ஆள. பரவாயில்ல, சைடு ஆங்கிள் பாக்கும்போது பையன் கொஞ்சம் ஷோக்கா தான் இருக்கிறான். நான் வேணா உங்க 2 பேருக்கு நடுவுல பாலமா இருக்கட்டுமா? பாம் வச்சிருவேன். நீங்க ஒதுங்கி நில்லுங்க. பார்ட்டி ஒரு ஃபிட். எப்படி பிட் போடணும்னு எனக்கு தெரியும். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. ஏய், ஆசிரம அட்டெண்டர் வராண்டி. ஏய், டிராமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அத்தி அச்சோ, நான் தற்கொலை பண்றதை அனுமதிக்க மாட்டேன். தயவு செஞ்சு குதிச்சிடாத. நான் பாறையில ஏறி வரணும். நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. சுத்தி பாரு, அத்தனையும் திசை. நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா. அப்பாடா சொல்லி முடிச்சாச்சு. எந்த பிரச்சனைனாலும் ஏன்ட சொல்லு, நான் தீர்த்திக்கிறேன். வாமா. காப்பாத்த வந்த இடத்துல காணா போட்டிருக்கமே. அப்படியே பேக்ல எடுத்துட்டு போ. பேக் தைரியமான பொண்ணுமா. ஐயோ, யாரு பெத்த பிள்ளையோ காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திட்டமா. ஆமா, ஏன் சூசைட் ப்ளீஸ்? காரணத்தை சொல்லுன்னா அழுதுகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி. எனக்கு முதல்ல உயிர் கொடுத்தது அம்மா அப்பா. ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும் தான் நடக்குது. இரண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க. நானா? நமக்குள்ளே இருக்கட்டும். இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம். நான் தான் நினைச்சுதான் சாகர முடிவெடுத்தேன். இப்ப நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிற இடத்துல தான் இனிமே நான் இருப்பேன். நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ். ஆமா, உன் பேர் என்னம்மா? அஞ்சலி. அஞ்சலி, இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப. வணக்கம் சுப்பு. டேய், முழு பேரை சொல்ற. அது என்ன சுப்பு? ஷார்ட்டா கூப்பிடுற, அது பொறுக்கலையா உங்களுக்கு? சரி, அப்படின்னா நியூ ஜாயிண்ட். யார் மானே? என்னடா யாருன்னு கேட்டா அழுகுது. அழுகாம என்னையா பண்ண? ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம். சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்னையா பண்ண முடியும்? விவரம் கேட்டா அதை சொல்லு. விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு இருக்காத.
ஏன்டா அதட்டுற? அதட்டலங்க, துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது. வெளியில வந்துருச்சுல, விஷயத்தை சொல்லு. கேளுங்க, இந்த பிள்ளை குடும்பத்தோட ஒரு வேன்ல கோயிலுக்கு போய்க்கு இருந்திருக்கு. திடீர்னு இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பொண்ணோட குடும்பமே காலி ஆயிருச்சு. ஏதோ தெய்வாதீனமா இந்த பொண்ணு மட்டும் உயிர் பொழைச்சு ரோட்ல அனாதையா நின்னுக்கிறது. மனசு கேட்காம நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன். எங்கம்மா நடந்தது? ரோட்ல தான். நான் இடத்த கேட்டேன். ஏன் ரோடு இடமா தெரியலையா? ஆக்சிடென்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கும். இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா ஒரு பேப்பர்லயும் வரலையே. சரி, எந்த பேப்பர்லயும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனேங்க. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒண்ணுக்கு போன? நான் ஒண்ணுக்கு இருக்க போன இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு. சரி, எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு போன? ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்துச்சு கேளுங்க. ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போனேன் கேட்பாங்க. மனசுல நினைக்க ரெண்டும் ஒரே நேரத்துல தான் நடந்திருக்க. போட்டு பொழந்துட்டு போயிருவாங்கம்மா. நான் நினைச்சா அப்படியே இந்த பிள்ளைய கூட்டி போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருப்பேன். போனா போன இறக்கப்பட்டு கூட்டி வந்தா இந்த நோட்டாயா நோண்டு பண்ணி வாமா வேற என்ன பாப்போம். போகலையா? ஓண்டனியா பத்தி நான் நேர துறையிட்ட பத்திக்கிறேன். துறையிட்ட அண்ணே, வாங்க தம்பி. செக் ரெடியா இருக்கா? இதா இருக்கு. என்ன தகராறு? அது பொண்ணோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா, பாவமா இருக்குன்னு ஐயனார் சேத்தலான்னு கூட்டு வந்திருக்காரு. என்ன பேர் என்னம்மா? அஞ்சலி. சரி, பார்த்து சேர்த்துங்க. சரி, சீக்கிரம் பேங்க் போயிட்டு வந்து அப்படி. ஏய்யோ, ஒரே வார்த்தையில கேட்டவன செத்துக்கிட்டாரே. நீ ஏன் என்ன இவ்வளவு நேரம் உட்கார வச்சு நோண்டி நொங்க எடுத்த? ஊருக்கு தனியா தானே போவ, இருடி. இத பாருடா, இன்னும் அட்மிஷன் போடல. வேன் நம்பரை சொல்லு, நான் சேர்த்துக்கிறேன். எந்த வேன் நம்பரை தருவேன் நான்? ஐயா, இருமா 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 இருமா. ஆக்சிடென்ட பத்தி பேசினா நீ அழுக ஆரம்பிச்சுட, இவன் மயக்கம் போட்டு வந்துடுறான். வா வா வா. எங்க போயிருவான்? சாயங்காலம் வேன் நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அட்மிஷன். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டு இருக்க. கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரே ஒரு அலைய குட்டி வந்ததுக்கு 1008 கேள்வி கேட்கிறானுங்களே. வேன் நம்பர் தெரிஞ்சுதா? இல்ல.